ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு இருந்தது புரியும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டாட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ கீழே ஒரு லோகோ காட்டும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே உங்களுக்கு போய் காட்டுறேன். சரிங்களா? இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். அதே நீங்களும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதனால தான் வீடியோ பார்க்குறீங்க. இப்போது நான் என்னோடய லோகோ தொட்டோன்னா இப்போ அப்படி வரும். மேலே உள்ள என்னோடய லோகோ தெரியும், அதை திரும்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா என் சேனல் வந்துடும். இதுதான் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HBN தமிழ் அதான் என் சேனல். இப்போ அதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜிமெயில் ஐடி 2 ஜிமெயில் ஐடி காட்டும். எனக்கு நான் முன்னாடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எந்த ஜிமெயில் ஐடி வேணுமோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே ஜிமெயில் ஐடியை நீங்கள் இதோட வச்சுக்கலாம். இப்போ திரும்பி இப்படி வந்துடும். திரும்பி அதே லோகோவை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஆங்கில உங்களோட லோகோவோட பக்கத்தில் உங்களோட நேம் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு பிக்சர். சரிங்களா? உங்களோட யூடியூப் சேனலோட ஃபோட்டோ எப்படி போடணும் அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் ஃபோட்டோ வைக்கிறதில்ல, உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போது நான் வைக்கல. இப்போ அடுத்து உங்கள் சேனல் நேம். நீங்கள் சேனல் நேம் வைக்கிறது யாரும் வைக்காத பேராக நீங்கள் வைங்க. அப்போ தான் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் உங்கள் சேனல் ஃபஸ்ட்டாக நிற்கும். யாரும் வைக்காத பேராக வைங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ போட தான் உங்களோட சேனல் முன்னாடி காட்டும். சரிங்களா? உடனேலாம் காட்டாது, நீங்கள் வீடியோ போட தான் காட்டும். அதனால் நீங்கள் யாரும் வைக்காத பேராக நீங்கள் வச்சுங்க. நான் முன்னாடி HBN தமிழ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் விவசாயத்தை பற்றி போட அதனால் HBN விவசாயம் அப்படின்னு நான் சேனலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அதேமாரி உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எதை பற்றி போட போனாலும் நீங்கள் உங்களோட சேனலில் உங்கள் நேமை வச்சுங்க. நீங்கள் எதை பற்றி போட வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க. ரெண்டாவது ஆப்ஷனாக இது ஸ்டோரி கீழே வரும். சரிங்களா? ஸ்டோரி தூக்கி பார்க்குறோம்ல, உங்கள் சேனல் ஸ்டோரி கீழே இப்படி தான் வரும். சரிங்களா? இதை மாற்றணும்னு நினச்சா மாற்றிங்க. எனக்கு இப்போ மாற்றுறது இல்லை, நான் இதே தான் வச்சுக்க போகிறேன். அதனால் நான் இப்போ இதை கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். நான் எல்லாத்துக்குமே ஒரு அம்புகுறி கொடுத்துருப்பேன், அதேமாரி கரெக்டாக செஞ்சுருவாங்க. இப்போ க்ரியேட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஆப்ஷனில் போகும். நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அம்புகுறி கொடுத்துருப்பேன், அதைப்படி நீங்கள் கரெக்டாக டச் பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ கீழே திரும்பி உங்கள் லோகோ காட்டும், அந்த லோகோ கிளிக் பண்ணிங்க. சில நேரத்தில் இந்த பேஜ் வந்திருக்காது, நேரட்டாக உள்ளே போயிடும். சில பேருக்கு வந்ததுன்னா கீழே உள்ள லோகோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறது எல்லாமே இப்படி வீடியோ போடலாம் அந்த சேனலில் அப்படின்னு வரும். கீழே ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் வீடியோ போடுறதுன்னு வரும். இன்னும் நம்மளுக்கு வேலை இருக்குது. இப்போ திரும்பி உங்கள் விவசாயம் பேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக பேர் இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக உங்கள் ஸ்டார்ஸ் இருக்கும், மூணாவது லிங்க்கு. இதை உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் வாங்க வேண்டியதாக உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பி. நாலாவது ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன். உங்கள் சேனல் நீங்கள் எதை பற்றி க்ரியேட் பண்ண போகிறீங்க அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நான் விவசாயத்தை பற்றி பண்ண போகிறேன், அதனால் விவசாயத்தை சம்மந்தத்தை பற்றி எல்லாத்தையுமே நான் போட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு சேனலில் எதை பற்றி வேணுமோ அதை பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ரீ ஃபயரை பற்றி போட போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 1000 வார்த்தைகள் 500-800 வார்த்தைகள் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நான் இப்போ வச்சுக்கிட்டேன். அடுத்தது திரும்பி கீழே மேலே உள்ள ப்ரொஃபைல், அது எனக்கு வேணாம். சரிங்களா? நான் நான் வைக்க வர மாதிரி இல்லை. இப்போ வச்சாச்சு. இப்போ க்ரியேட்டர்னு கேட்டிங்கன்னா என்னென்னா உங்கள் இதில் வீடியோ எதுவும் போடலை, அது தொட்டிங்கன்னா எதுவுமே பேங்காக காட்டும், ஒன்றுமே இருக்காது. அது கேட்டிங்கன்னா வீடியோவும் ஒன்றும் இல்லை, ஷார்ட்ஸும் ஒன்றும் இல்லை. கீழே இருக்க பாருங்கள் ப்ளஸ், அதை கட் பண்ணி நீங்கள் வீடியோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்த இதில் பார்ப்பீங்க. இப்போ சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி அடுத்த வீடியோ போடலாங்கிறத பார்க்கலாம்.